நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் அவர் ஒரு கண்டக்டராக இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். கண்டக்டராக இருந்து திரும்ப சினி ஃபீல்டுக்கு வந்து பல அவமானங்களை பட்டு வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டார். சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டு இன்றைக்கி வந்து பல சில கோடிகள் பார்க்குறாரு. மேபி அவர் வந்துட்டு இங்கே பயங்கர அவமானமாக இருக்குது, அதனால் நம்ம போய் திரும்ப கண்டக்டர் வேலையை பார்க்கணும்னு நினச்சி பார்த்துருந்தாருன்னா அவர் லைஃப்பில் ஒரு கோடி ரூபா பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு எவ்வளோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ முதுமை காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதுக்கு காரணம் அவரை பிடிச்ச தொழிலில் வந்து இறங்கி வேலை பார்த்தாலும் தான். அதனால தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சதை போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஊரில் பிஸ்னஸ் ஒரு பிடிச்ச தொழில் நீங்கள் பண்ணும்போது லைஃப் எண்டு வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம். அப்படி வேலை பார்க்கும்போது ஒரு முதுமை காலத்தை கூட அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இளமை இருக்கிற வரைக்கும் இப்படி ஓடிக்கிட்டு முதுமை காலத்தில் என்ன பண்ணுவீங்க? ஸோ சிம்பிளாக யோசிங்க, நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.